நம்ம தேவன் நம்மோட இருக்கிறாருன்னு சொல்றது மூலமா என்ன சொல்லுகிறோம், அவனுடைய அர்த்தம் என்ன, இதுக்கு பின்னால் என்ன இருக்குது, இதில் என்ன அடங்கி இருக்குன்ற சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக 2 காரியங்கள், 2 வார்த்தைகளை வலியுறுத்த விரும்புகிறேன். தேவன் நம்மோட இருக்கிறான்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன, அதில் என்ன இருக்குது, அதில் என்ன அடங்கி இருக்குது, 2 காரியங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உண்மையிலே நம்மோட இருக்கிறார், ஸ்பெஷலாக நம்மோட இருக்கிறார். 2வது, இதை நினைவு கூறுவது மிகவும் அவசியம். இதை நினைவு கூறும்போது அதில் ஒரு பெரிய வல்லமை இருக்குது. எதை நினைவு கூறும்போது? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நினைவு கூறுவது மிகவும் அவசியம். இதை நினைவு கூறும்போது தான் பெரிய வல்லமை இருக்கு. தேவன் உங்களோட இருக்கிறார் நீங்கள் நினைவு கூறும்போது, கஷ்ட காலங்களில் குறிப்பாக நீங்கள் நினைவு கூறும்போது, இன்னைக்கு பலர் பல விதமான கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள், தேவன் என்னுடன் இருக்கிறார். நீங்கள் இதை உங்களுக்கே நினைப்பூட்டி கொள்ளும் போது, நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு வெறும் பயம் நீங்கி சமாதானம் வர்றது மட்டும் இல்லை, உங்களுடைய சூழ்நிலைகளே மாறும். இது உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இன்றைக்கு ஏன் தேவன் உங்களோட இருந்தார்னா உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டாருங்க. 3வது தான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் உங்களோட இருந்தார்னா உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டாரு. அப்புறம் குறிப்பா அந்த உதவியை நாடணும், கேட்கணும், எதிர்பார்க்கணும், விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும். பிராக்டிகலா இதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்றேன் பாருங்க. தேவன் என்னோட இருக்கிறார் என்பதன் மூலமா பிராக்டிகலா எப்படிங்க பயன் அடைகிறது? வாய் திறந்து சொல்லுங்க, தேவன் என்னோட இருக்கிறார், நான் அதை நம்புகிறேன். ஃபீலிங் இருக்குதோ இல்லையா, நம்புறேன். அடுத்தது சொல்லுங்க, என்னோட இருந்தா எனக்கு உதவி செய்யாம விட மாட்டார், நிச்சயம் உதவி செய்வார். அப்புறம் குறிப்பா என்ன உதவியை நாடுகிறீர்களோ குறிப்பா அவர்கிட்ட விண்ணப்பிங்க, கேளுங்க. பாருங்க, இது குறிப்பா கேட்கறதுனா நீங்களே தெரிஞ்சுக்கணும். முதல்ல எப்படி கேட்கணும், என்ன செய்வார், எப்படி எப்படி உதவி செய்வார்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. உதாரணத்துக்கு நான் 2-3 கேஸ் சும்மா சொல்றேன் பாருங்க, குறிப்பான சிச்சுவேஷன்ல எப்படி இதை நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்றேன். உதாரணத்துக்கு, நீங்கள் பொருளாதார தேவையின் மத்தியில் இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட பொருளாதாரம், ஃபைனான்சஸ், பணம் ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா, பலருக்கு அந்த நிலை இன்றைக்கு உண்டாக இருக்கிறது. ஏன்னா வேலை போயிடுச்சு, அல்லது இருந்த மாதிரி இல்லை சம்பாத்தியம், தேவைகள் அதே மாதிரி இருக்குது, இன்னும் அதிகமாக கூட ஆயிடுச்சு, சம்பாத்தியம் இல்லை, பெரிய ஒரு கேப் ஆயிடுச்சு, பத்தலை. அதுதான் பிரச்சனை. பாருங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் இதை வாய் திறந்து சொல்லுங்க, தேவன் என்னோட இருக்கிறார். என்கிட்ட போதுமான அளவுக்கு பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் என்னோட இருக்கிறார். வாய் திறந்து சொல்லுங்க, அதை நம்புங்க. அப்புறம் அடுத்தது சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கோங்க, இருந்தார்னா உதவி செய்வார். இருந்தார்னா உதவி செய்வார். எப்படிங்க உதவி செய்வார்? இல்லாதவர்களுக்கு என்ன உதவி செய்கிறார் தேவன்? எப்படி உதவி செய்கிறார்? நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா, பத்தலைன்றவர்களுக்கு, ஒண்ணுமே இல்லாதவர்களுக்கு தேவன் எப்படி உதவி செய்யறாருன்னு திரும்ப திரும்ப நீங்க பார்க்கலாம். தேவன் எப்படி உதவி செய்யறாருன்னு. எப்படி உதவி செய்யறாரு தெரியுமா? ஒண்ணுமே இல்லாதவர்களுக்கு போதுமானதுக்கும் மிகவும் அதிகமானதை கொடுப்பதன் மூலமா உதவி செய்யறார். எப்படி உதவி செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமா இருக்கும். ஒருத்தன் ஒன்றும் இல்லாமல் இருப்பான், அவன்கிட்ட கொஞ்சம் கொடுக்க மாட்டார் தேவன். அவனுக்கு உதவி செய்ய போய் அவனுக்கு சும்மா ஏராளம் தாராளம், அளவுக்கு மிஞ்சி, தேவைப்படுறதுக்கு மிகவும் அதிகமான ஒரு லெவலில் கொடுத்துட்டு போயிடுவார். நீங்கள் திரும்ப திரும்ப இதை பார்க்கலாம். திரும்ப இயேசுவை பாருங்க, அல்ல பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னால இதே கதை தான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தோட்டம், அவ்வளோ மரம், செடி, கொடிகள், பழங்கள் எவ்வளோ கொடுத்தாரு பாருங்க. சும்மா ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும். அல்லது கானான் தேசம் எடுத்துக்கோங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்படிப்பட்ட தேசத்தை இஸ்ரவேல் மக்கள் கொடுக்குறாரு. எல்லாம் ரொம்ப அபண்டன்ஸ். ஒன்றும் இல்லாதவர்கள், அடிமைகளாக இருந்தவர்கள், அவர்களை கொண்டு வந்து அவங்களுக்கு மண்ணா வானத்திலிருந்து கொட்டி தண்ணீரை கண்மலையிலிருந்து வர செய்து நடத்தி போய் கடைசியில் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அல்லது இயேசுவை பாருங்க, புதிய ஏற்பாட்டில் திராட்சரசம் தீந்துருச்சு, என்ன பண்றாரு? தண்ணீரை திராட்சரசமா மாத்துறாரு. கால்கள் ஒரு ஜாடியில அதுல இருக்கிற தண்ணியை மாத்துறாரு. அதாவது அவ்வளோ தண்ணி தேவையாது.
5000 பேரை போஷிக்கிறார். எப்படி போஷிக்கிறார்? 12 கூட மீறுது. தேவையா இது? ஒரு மீன் கூட பிடிக்க முடியாத பேதுரு உதவி அப்படியே உதவி கூட கேட்கலாம். அவன் கேட்டா அவன் சும்மா நின்றுட்டு இருக்கான். அவனை கொண்டு போய் வா உள்ள போ மீன் பிடிக்கலான்னு கொண்டு போயிட்டு அந்த வலை கிளிற அளவுக்கு, அந்த படகு கவுள்ற அளவுக்கு மீனை பிடிக்க வைக்கிறாரு. அந்த மீனை பேதுரு யூஸ் பண்ண கூட இல்லை. கரை ஓரம் கொண்டு அந்த மீனையும் அந்த படகையும் விட்டுட்டு அப்படியே இயேசு பின்னால் போயிட்டான். பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னே இருக்குது வேதத்துல. ஒன்னும் இல்லாதவனுக்கு தேவன் எப்படி செய்யறாருன்னா ரொம்ப அதிகமா கொடுத்துட்றாரு. ஒன்னும் இல்லாத ஆபிரகாம், ஒரு பிள்ளை கூட இல்லை, அவனை பார்த்து எப்படி பேசுறாரு? உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் சந்ததி அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல ஆக்குவேன். ஒரு பிள்ளை கூட இல்லை அவன்கிட்ட. ஒன்னும் இல்லாதவங்க எப்படி யோசிப்பாங்க? ஆண்டவரே கொஞ்சம் கொடுத்தா போதும், ஆண்டவரே லேசா கொடுத்தீர்னா போதும், சுத்தமா இல்லை எனக்கு ஏதாவது கொடும். தேவன் சொல்றாரு இல்ல இல்ல, அப்படி கொடுத்தா உன் தேவை மட்டும் சந்திக்கப்படும், ஆனா என் நாமம் மகிமைப்படாது. அளவுக்கு மிஞ்சி நம்முடைய தேவைகளை சந்திக்கும் போதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. நான் சொல்லுகிறேன், ஒன்னில்லாதவர்களுக்கு தேவன் உங்களுக்கு போதுமானதுக்கும் மிகவும் அதிகமானதை கொடுக்க விரும்புகிறார். நீங்க நம்புங்க அவரை. இது வெறும் நீங்க நல்லா இருக்கணும்ன்றது மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலாகவும் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவன் இவ்விதமாய் செயல்படுகிறார். கூட இருந்தார்னா உதவி செய்வாருங்க. அவர் எப்படி உதவி செய்வார்ன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க அதை எதிர்பார்க்கலாம், அதை விசுவாசிக்கலாம், அதை நோக்கி பார்க்கலாம். பாருங்க, கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஒன்னும் இல்லாததை பார்க்காதீங்க. ஆபிரகாம் ஒரு பிள்ளை கூட இல்லை, மேல பாருன்றார் தேவன். வானத்தின் நட்சத்திரத்தை பார், அதை போல ஆக்குவாங்க சந்ததி என்றார். நீங்க ஏறெடுத்து பாருங்க, உங்க தேவன் உங்களை வாழ்க்கையை எப்படி மாற்ற முடியும்ன்றது ஏறெடுத்து பாருங்க. எங்க ஆரம்பிக்கிறோம்? தேவன் என்னோட இருக்கிறார், சிம்பிளா. ஆனா இருந்தா உதவி செய்யாம இருக்க மாட்டார். ஆனா உதவி செஞ்சா ரொம்ப ஸ்பெஷலா உதவி செய்வார், வேற லெவல்ல உதவி செய்வார். இன்னொரு குறிப்பான ஒரு கேஸ் சொல்றேன், கொஞ்சம் வேற மாதிரி பாருங்க. இன்னைக்கு சிலர் ஜெபிக்கிறாங்க, பதில் வரல, பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறாங்க, இதை தாங்கிக்கவே முடியலன்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா? அல்லது அந்த மாதிரி நீங்க சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? எனக்கு தெரியும் சிலர் அந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படியே சொல்றாங்க, எனக்கு இதுக்கு மேல தாங்கிக்க முடியல, ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் பேர் மோர் தென் திஸ். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க, முடியலங்க என்னால. அப்படிப்பட்டவர்களுக்கு பாருங்க, ஒன்று தேவன் விடுதலை உடனே கொடுத்துட்றாரு, இல்லைன்னா சில நேரம் விடுதலை உடனே வராது. ஆனால் அதை தாங்கி கொள்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் பலத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார், ஒரு விசேஷித்த பலத்தை கொடுப்பார். யாரும் தாங்கிக் கொள்ள முடியாததை நீங்க தாங்கிக் கொள்றதுக்கு விசேஷித்த பலத்தை கொடுப்பார். மற்றவன் தேவன் இல்லாத மக்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாது, ஆனா நீங்க தாங்கிக் கொள்வீங்க. உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12 ஜெபிக்கிறார். மாம்சத்தில் ஒரு முள் இருக்கு, இதை எடுத்துருவோன்னு 3 முறை கேட்கிறார் தேவனை. அது போக மாட்டேங்குது. அது என்னன்றது வேற விஷயம், விட்டுருங்க. அது என்ன வேணா இருக்கட்டும். மாம்சத்தில் ஒரு முள், ஏதோ ஒரு பிரச்சனை, அது நீங்கணும்னு ஜெபிக்கிறார், போக மாட்டேங்குது. தேவன் என்ன பதில் சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். பகுதி நல்லா தெரியும், கிறிஸ்தவர்கள் நமக்கு நல்லா தெரியும்ல. அது உடனே பவுல் அதை பதிலா எடுத்துக்கிறார். பாருங்க, தேவனுடைய உதவியா எடுத்துக்கிறார். என் கிருபை உனக்கு போதுன்றது உதவி. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்பது தேவன் கொடுக்கிற உதவி. பவுலுக்கு 2 கொரிந்தியர் 12 பவுல் அப்படிதான் எடுத்துக்கிறார். பாருங்க, 9ஆம் வசனத்துல தேவன் அந்த உதவியை சொல்லுகிறார், அந்த உதவியின் வார்த்தைகளை பேசுகிறார், ஊக்குவிக்கிறார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுல் எப்படி மாறிட்டார்? இது எடுத்துரும் ஆண்டவரேன்னு சொன்னவர், இப்ப பதில் வந்துருச்சு, கிருபை போதும், என் கிருபை போதும், இதை தாங்கிக்கிறதுக்கு உனக்கு பலனை கொடுக்குறேன். எங்கெங்க நீ வீக்கா இருக்கியோ அங்க உன்னை ஸ்ட்ராங் ஆக்குறேன்னு தேவன் சொல்றாரு. எங்க நீங்க வீக்கா இருக்கிறீங்களோ அங்க அவருடைய பலன் பூரணமா வரும். யோசித்து பாருங்க, அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? நாம ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல அவருடைய பலன் வராது, அதிகமா வராது, பூரணமா வராது, பூரணமா வழங்காது. நாம வீக்கா இருக்கிற இடத்துல அவருடைய பலன் பூரணமாய் தலைகீழ ஆப்ரேட் பண்றாரு தேவன். நாம பொதுவா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் பெருசா யோசிப்போம். தேவன் சொல்றாரு, என் பலன் எங்க பூர்ணமா வழங்கும்னா நீங்க வீக்கா இருக்க இடம். பவுல் அதை கேட்ட உடனே என்ன பண்றாரு?
என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆஹா, இதுதான் உண்மையானால், இதுதான் தேவன் செயல்படுகிற விதமானால், இதுதான் தேவன் உதவி செய்கிற விதமானால், நான் அப்போ என் வீக்னஸை வேற மாதிரி பார்ப்பேன்றார். எனக்கு ரொம்ப வீக்கா இருக்கா இந்த ஏரியால, அதை ரொம்ப சந்தோஷமா பார்ப்பேன்றாரு. சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஏன்? அந்த இடத்துல அவருடைய பலன், கிறிஸ்துவின் வல்லமையின் மேல் தங்கும். 10ஆம் வசனம் சொல்றாரு, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். நீங்க வாய் திறந்து சொல்லுங்க. ஒருவேளை எனக்கு பலனே இல்லைங்க, இதுக்கு மேல என்னால போக முடியாதுங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லுங்க, நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எல்லா பிரச்சனைகளும் நான் பிரியப்படுறேன். ஏன்னா அந்த பிரச்சனை என் வீக்னஸ் வெளிப்படுத்துது. ஆனா அந்த இடத்துல தான் தேவனுடைய பலன் பூரணமாய் வழங்க போகிறது. ஆகவே இதுல பிரியப்படுகிறேன்றாரு. இன்னொரு குறிப்பான கேஸ் சொல்றேன். குறிப்பான சூழ்நிலைகளில் எப்படி இந்த சத்தியத்தை அப்ளை பண்ணுன்றதை பேசிட்டு இருக்கேன். தேவன் நம்மோடு இருக்கிறார். இதை எப்படி நீங்க உங்க குறிப்பான சூழல்களில் அப்ளை பண்ணிக்கிறது, நடைமுறைப்படுத்துறது, இதிலிருந்து எப்படி பயனடைகிறதுங்க? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நீங்க ஒருவேளை இன்னைக்கு தனியா இருக்கலாங்க. சிலர் இன்னைக்கு தனியா இருக்கிறார்கள். சிலர் ஆஸ்பத்திரியில் தனியா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட யாரும் குடும்பத்தார் நெருங்க முடியல, யாரும் கிட்ட போக முடியல. நீங்க ஒருவேளை இன்னைக்கு தனியா இருக்கலாம். உங்களுக்கு என்னங்க பதில்? ஒண்ணுமே இல்லை. உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கோங்க, தேவன் என்னோடு இருக்கிறார். நான் தனியா இல்லை, நான் தனியா இல்லை, நீங்க தனியா இல்லை. தேவன் உங்களோட இருக்கிறார். அந்த அறைக்குள்ள அவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். அந்த ஆஸ்பத்திரி வார்டுக்குள்ள அவர் இருக்கிறார், தேவன் உங்களுடன் இருக்கிறார். நீங்க உங்களுக்கே இதை சொல்லிக்கோங்க. அடுத்தது என்ன சொல்லுங்க? இருக்கிறார்னா உதவி செய்யாம இருக்க மாட்டார். தனியா இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறேன், தனிமையை அதிகமா உணர்வுகளை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் உங்களோட இருக்கிறாருங்க. இருக்கிறாருன்னா உங்களுக்கு உதவி செய்யாம இருக்க மாட்டாருங்க. தனிமையை ரொம்ப அதிகமா உணர்வுகளுக்கு என்னங்க பெரிய உதவி? அந்த தனிமையின் உணர்வை எடுத்து போட்டுருவார். அவருடைய பிரசன்னத்தினுடைய ரொம்ப ஒரு பெரிதான ஒரு உணர்வை உங்களுக்கு தருவார். தனியா நீங்க ஃபீல் பண்ணாதபடிக்கு தேவன் உங்களுக்கு செய்வார். நான் சொல்லுகிறேன், ஐயோ யாருமே என் கூட இல்லைன்னு நீங்க நினைக்கிற போது தேவன் ரொம்ப ஒரு பெரிதான ஒரு மகிமையான விதத்தில் உங்களுக்கு தோன்றுவார், வெளிப்படுவார். வியாதியிலிருந்து எழுப்புவார்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதை சொல்லாததை இப்ப சொல்றேன். தனிமையும் நீக்குவாருங்க. நீங்க தனியா இல்லைங்க, தேவன் உங்களோட இருக்கிறார். சிலர் இதையும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சிலர் தனியா இல்லை, ஆனா தனிமையினுடைய அந்த வலி அவங்களுக்கு இருக்கு, வேதனை இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க ஒருவேளை மரிச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட மக்களும் என் மனசுல இருக்கிறார்கள். நான் சொல்ல விரும்புகிறேன், பாருங்க, அப்படிப்பட்டவங்க எல்லாரும் இருக்கலாம். ஆனா குடும்பத்தோட இருக்கலாம், எல்லாரோட இருக்கலாம். ஆனா அவங்க அந்த லாஸ், ஒருத்தவங்க க்ளோஸா இருந்தவங்க மரிச்சிட்டாங்க, அவங்க பெற்றோரோ அவங்க யாரோ வருஷக்கணக்காக அவங்களோட இருந்தவங்க மரிச்சிட்டாங்கன்னா அதனுடைய வலியும் வேதனை ரொம்ப பெருசு. அவங்க இடத்தை யாரும் நிரப்பிக்கொள்ள முடியாது. அவளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்க உங்களை பார்த்தே சொல்லிக்கோங்க, தேவன் என்னோட இருக்கிறார், தேவன் என்னோட இருக்கிறார். சொல்லுங்க, வாய் திறந்து, தேவன் என்னோட இருக்கிறார். அடுத்து சொல்லுங்க, இருந்தார்னா உதவி செய்யாம இருக்க மாட்டார். எப்படிங்க உதவி செய்வார் உங்களுக்கு? அந்த வலி, அந்த தனிமையினால வர அந்த, அதாவது அவங்கள மிஸ் பண்றீங்க, அதனால வருகிற வலி வேதனையை குறைப்பார். எப்படி குறைப்பார்னா, இவருடைய பிரசனை அந்த அளவுக்கு உங்களுக்கு மேன்மையாய் தோன்றும். அது தோன்றதுனால அவங்கள நீங்க அதிகமா மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. தேவன் இப்படி செயல்படுகிறாருங்க. அவங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது, இன்னும் ஒரு நாள் வாழவே முடியாதுன்னு நினைக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களால் வாழ முடியும். தேவன் உங்களோட இருக்கிறார், வாழ உதவி செய்வார். இருந்தா உதவி செய்யாம இருக்க மாட்டார், பெரிய விதத்தில் உதவி செய்வார். அப்ளை பண்ணிக்கோங்க, உங்க சூழலுக்கு நீங்க இதை அப்ளை பண்ணிக்கோங்க.